ஜெம் பக்தி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இந்த 12 ராசிகள், இந்த 9 கிரகங்கள் எப்படி அவங்கவுங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 9 கிரகங்களை வச்சுக்கிட்டு 12 ராசிகளுக்கும் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த 9 கிரகங்களும் நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் கிடையாது. அவர்களுடைய அடிப்படை ஜாதகம் ஒன்று இருக்குது, பிறந்த நேரம், லக்னம். அதை வச்சு தான் யோகாதிபதி, மரகாதிபதி, பாதகாதிபதி இதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் மட்டும்தான் இங்கே பலன்களை தரும். இப்போ நாங்கள் அப்போ சொல்லிட்டு இருக்க பலன்கள் என்னதான் சார் கிடைக்கும்? ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறீங்க, சனி பயிற்சிங்கிறீங்க, இந்த மாதிரி பயிற்சி பலன்கள்லாம் என்னதான் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரகச்சாரத்தை அடிப்படை வச்சு சொல்கிறது. அந்த கிரகச்சாரங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா கிரகங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். சனி கிரகம் 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேதுங்கிறது 1.5 வருஷம். இதெல்லாம் நம்ம தான். இது இல்லாமல் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் இதெல்லாம் மாதம் மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு தமிழ் மாதம் மாறும்போதும் சூரியன் அதனுடைய இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது சித்திரை மாதம் மேஷத்தில் இருக்கும், பங்குனி மாதம் மீனத்தில் இருக்கும். 12 ராசிக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் மாதம். இப்படி மாறிட்டே இருக்கிற இந்த கிரகங்களால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமை அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கோவக்காரர்கள்னு சொல்லலாம் சார். கொஞ்சம் ரொம்பவும் சட்டுன்னு கோவம் வந்துடும், கோவப்படுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் இதில் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரமும் இதில் சேர்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசிக்கும் மேஷராசிக்கும் அதிபதி செவ்வாய். அதனால் என்ன, ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் அதிபதி. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவங்க ட்ரிகர் ஆகிடுவாங்க. அதனால் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது. ஆனால் நிச்சயமாக அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா கெட்டதை பார்த்தாலோ, இவங்களை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாலோ டக்குன்னு முதல்ல குரல் கொடுக்குறது இவங்க தான். ரொம்ப அதீதமான தைரியசாலிகள்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் தட்டி கேட்பாங்க. ஏதாவது ஒரு டிராஃபிக் ப்ராப்ளம்னா கூட முதல்ல போய் சண்டை போகிற விருச்சிக ராசிக்காரன் தான் இருப்பான். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு. ஸோ அவர் நியாயமாக தான் வந்தாருன்னு ஒரு சாட்சிக்கும் போவார். அதெல்லாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சனி பயிற்சியில் அர்த்தாஷ்டம சனி. மேஷம், விருச்சிகம் அவருக்கு ஆகாத ராசின்னு சொல்லியிருக்கேன். அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும். அப்போ நான் என்னதான் சார் பண்ணணும் அப்படின்னா, கீப் குவைட், அவ்வளோதான். எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் பார்த்தாலும் பொங்கிடாதீங்க, யாருக்கும் சாட்சின்னு சொல்லிடாதீங்க, சாட்சி கையத்தும் போட்டுறாதீங்க. இந்த ஒரு வருஷம் நீங்கள் கப்சிப்பின்னு இருக்கிறதா நல்லது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு, மேஷத்தில் தான் குரு இருக்காரு. இருந்தாலும் அந்த 6ஆம் இட குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, குரு தான் இருக்கும் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வளர்த்து விட்டுருவார். சனி தான் இருக்கும் எங்கே இருக்காரோ அந்த வீட்டுக்குரிய பலன்களை அடிச்சிடுவார். இது 2 பேருக்கும் இதான் வித்தியாசம். அப்போது குரு ருணரோக சத்துருஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் இந்த விருச்சிக ராசிக்காரனுக்கு. அப்போ ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரி, இந்த 3ஐயுமே வளர்த்து விட்டுருவார். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். சிலருக்கு ரொம்ப ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா 6ஆம் இட குரு வியாதியை கொஞ்சம் வளர்த்து விட்டுரும். அதுவும் பார்த்துக்கணும். கடன், துடிஞ்சு கடன்லாம் வாங்கிடாதீங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கனாலும் அது சரியான ஒரு அந்த வட்டி கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறது இந்த ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் நல்லது. ஆனாலும் இவர்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் விடிஞ்சிருது. எப்படி சார் அப்படின்னா, 6ஆம் இடத்துல 7ஆம் இடம் போயிடுறாரு விருச்சிகத்துக்கு. அது ரொம்ப அருமையான இடம். அந்த நேரத்தில் கல்யாணத்துக்காக, அதாவது அது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு முயற்சி பண்ண திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். வேலையே இல்லை சார் அப்படின்றவங்களுக்கும் நல்ல வேலை அமையும். வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, 11ஆம் இடத்துல கேது. இவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க கேது அருமையான கேதுவாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, கிறிஸ்டின் கண்ட்ரிஸ் போவாங்க. அதே நல்ல இடத்துல ராகு இருந்தால் முஸ்லீம் கண்ட்ரிஸ் போவாங்கன்னு சொல்லுவோம். இவருக்கு 11ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால வெளிநாடு போகிற வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த அமெரிக்கா, இந்த மாதிரி கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான கிறிஸ்டின் கண்ட்ரிஸ்க்கு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இவங்களுடைய ராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய். அதனால் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சூடாக பேசிடுவீங்க. பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். ஏற்கனவே நீங்கள் ஷார்ட் டெம்பர்னு சொன்னேன். இந்த சூரியன் வேறு 2ல் உட்காந்துருக்கிறதுனால வாக்கால் சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வரலாம். அந்த சூரியன் அடுத்த மாதம் இந்த இதில் பொங்கல் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் மகரத்துக்கு போயிடுவார். இப்போ தனுசில் இருக்கார். இப்போ மார்கழி டயத்தில் தனுசில் இருக்கார். அதனால் தனுசு சூரியன் 2ல் இருக்கிறதுனால சூடான வார்த்தைகளை தவிர்த்துறது நல்லது. மொத்தத்தில் இவங்களுக்கு 85% நன்மைகளை சொல்லலாம்.